ஹாய் தீபக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எத்தனை படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த டியூஷன்? ஜாலி. அடிப்பாங்க, சொல்லியும் கொடுப்பாங்க, அடிப்பாங்க, ஜாலியும் வச்சுப்பாங்க. பாருங்க, 3 காரியம். நல்லா சொல்லி கொடுப்பாங்க, நல்லா அடிப்பாங்க, ஜாலியா நல்லாவும் வச்சுக்காங்க. தீபக், இந்த டியூஷன்ல உங்க சேர்வதற்கு முன்னாடி இப்ப உங்களோட படிப்பு எப்படி இருக்கு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க நீங்க? அப்போ படிக்க மாட்டேன், சுத்தின்னு தான் இருப்பேன் வெயில்ல. அதனால அப்படி சுத்தின்னு தான் இருப்பேன், விளையாண்டு இருப்பேன், பேட் அது மாதிரி எல்லாமே விளையாண்டு தான் இருப்பேன். இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் வருது. அது ஜாலியாவும் நடத்துறாங்க, ஈஸியா சொல்லிக்கிடுவாங்க, நல்லா ஈஸியா சொல்லிக்கிடுவாங்க. ஓகே, இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தம்பி பயங்கரமா வெளில சுத்தி இருக்காரு, எல்லாம் பண்ணாங்க. இப்ப என்னன்னா படிக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. அப்ப பாருங்க, இந்த டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நல்லா படிக்கணும், இனிமே நம்ம ஒழுங்கா இருக்கணும்ன்றது வந்திருக்கு. ஓகே, இந்த டியூஷன்ல உங்களுக்கு பிடிச்சது என்ன? எந்தெந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிடி விடுவாங்க, அது ஜாலியா இருக்கும். பிடி. ஓகே. அப்புறம் இப்போ திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் படிச்சது ஃபுல்லா சனிக்கிழமை நாங்களே எழுதி கொஸ்டின் அது நாங்களே டெஸ்ட் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வர, ஓகே, திங்கள்ல இருந்து வெள்ளி வரையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட என்ன பண்ணுவாங்கன்னா படிப்பாங்க. அந்த படிச்ச சப்ஜெக்ட சனிக்கிழமை இவங்களாவே கொஸ்டின் எடுத்து அதை ஆன்சர் எழுதுங்க. சூப்பர், வெரி குட். எப்படி அது உங்களுக்கு எழுதும் போது ஈஸியா இருக்கா, இல்ல ஏதாவது மறந்துருச்சுன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல ஈஸியா இருக்கு, எல்லாம் படிச்சது எல்லாமே நல்லா எழுதுறீங்க. வாவ், சூப்பர். வேற என்ன உங்களுக்கு? ஆனா பர்த்டே வந்தா பாட்டு போட்டு கேக் வெட்டுவாங்க, கேக் வெட்டுவாங்க. அப்புறம் இதோ கிறிஸ்மஸ் வந்தா எல்லாம் நிறைய ப்ரோக்ராம் வச்சு கேக் வெட்டி எல்லாமே டான்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. பொங்கல் அன்னைக்கு விளையாட்டு போட்டி வைப்பாங்க. உங்க வீட்டுல இப்படி கஷ்டப்பட்டு பே பண்ணாலும் உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, இங்க போறதுனால என் பிள்ளை எப்படி நல்லா படிக்கிறான், இல்ல இங்க வந்ததெல்லாம் நல்லா மாறி இருக்கான், ஏதாவது உங்க அப்பா அம்மா ஏதாவது சொல்லிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் திட்டுமே, ஏன்னா படிக்க மாட்டேங்கிற எப்படி திட்டுவாங்க. இப்போ இப்ப நல்லா ஜாலியா கேக்கத்துல வாங்கி கொடுத்து படிக்கும் சொல்றாங்க, ஜாலியா. வேற ஏதாவது இந்த டியூஷனை பத்தி உங்க டீச்சர்ஸ பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அக்கா இப்ப ஒண்ணு புரியலன்னா ஒரு 3 வாட்டி சொல்லி கொடுப்பாங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்க, புரியுற அளவுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அண்ணனை பத்தி? மணி அண்ணனா? அண்ணா எப்பவும் ஜாலியா இருப்பாரு. இப்ப படினா அடிப்பாரு, மித்தபடி ஜாலியா இருப்பா. தேங்க்யூ தீபக், சூப்பரா இன்டர்வியூ பண்ணீங்க, சூப்பரா பேசுனீங்க. உங்க தைரியம் பேச மாட்டேன்னு நினைச்ச இடத்துல மத்த நிறைய பேர் பிக்ஸடா வச்சாங்க, நீங்களா வாண்டடா என்ன பண்ணீங்க, நான் கண்டிப்பா பேசணும்னு சொன்னதுக்கு கண்டிப்பா அப்ரிஷியேட். கண்டிப்பா நீங்க பெரிய ஆளா வருவீங்க தீபக், ஓகேவா? என்ன ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கலெக்டர். தீபக் கண்டிப்பா ஒரு நாள் கலெக்டரா வருவாரு. கண்டிப்பா நானே உனக்கு சல்யூட் அடிப்பேன். ஏன்னா தீபக், எனிவே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச்.